வழிகளிலே மட்டும் மிஞ்சி நீ அலைந்தா, உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டு அரவணைப்பேன் திட்டம் இது, நீ ஓடிவா மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம்: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இங்கே நாம் பார்க்கிறோம், இதன் சம்பந்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்கிறார். ஒரு பரிசேயனை குறித்தும் வரி வசூலிக்கிற ஒருவனை குறித்தும் அவர் சொன்னார். அவர்கள் தன்னைதானே நீதிமான்கள் என்று எண்ணினார்கள். இருவரும் ஜெபிக்கும்படியாக தேவாலயத்திற்கு போனார்கள். பரிசேயன் இப்படியாக ஜெபித்தான்: ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றவர்கள் களவு செய்கிறவர்களும் அநீதி செய்கிறவர்களும் விபச்சாரம் செய்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். நான் அவர்களைப் போல அல்ல, இந்த ஆயக்காரனைப் போலவும் அல்ல என்று சொன்னான். 2 முறை உபவாசம் வைக்கிறேன். எனக்கு கிடைக்கிற அனைத்திலும் நான் 10ல் 1 பங்கு கொடுக்கிறேன். சற்று தூரத்தில் நிற்கிற அந்த ஆயக்கார மனிதன் வானத்தை நோக்கி பார்ப்பதற்கு கூட தகுதியில்லாதவனாக ஜெபித்தான். அவன் சொன்னான்: தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னார், ஆயக்காரன் பரிசேயனை பார்க்கிலும் நீதிமானாக எண்ணப்படுகிறான். இந்த உதாரணத்தின் மூலமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். யாரெல்லாம் தம்முடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார்களோ, அவைகளை விட்டு விடுகிறார்களோ, அவர்கள் தயவு பெறுகிறார்கள். அவர்கள் நீதிமான்களாக எண்ணப்படுவார்கள். உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக கல்வாரி சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தார். இன்னும் மரித்தோரிலிருந்து ஜீவனோடு எழும்பினார். அவரிடத்தில் பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் இருக்கிறது. நீங்களும் தன்னைதானே நீதிமான் என்று நினைக்கிற அந்த பரிசேயனை போல ஜெபம் பண்ணுவீர்களா, அல்லது அந்த ஆயக்காரனை போல தேவனை நோக்கி விண்ணப்பத்தோடு ஜெபம் பண்ணுவீர்களா? அவர் தயவுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நம்மளுடைய பாவங்களையும் மன்னிப்பார். நம் அனைவருக்கும் தேவனுடைய அன்பும் கிருபையும் சதா காலத்திற்கும் கிடைப்பதாக.